மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை காண வந்தவர்களுக்கு நேர்ந்த சோகம். மாமல்லபுரம் கடலில் குளித்த போது ராட்சத அலையில் சிக்கிய 3 பேர். மகன் மீண்டு வருவார் என கதறி துடித்து கடற்கரையில் கண்ணீரோடு காத்திருக்கும் தாய். கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் மல்லூர் தாலுகாவில் உள்ள புராலம் கிராமத்தை சேர்ந்த பக்தர்கள் 75 பேர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு சுற்றுலாவாக வந்திருக்கிறார்கள். ஆன்மீக பயணத்தை முடித்துக்கொண்டு அனைவரும் மாமல்லபுரத்திற்கு வந்து அங்குள்ள புராதன சின்னங்களை பார்த்த பிறகு கடற்கரைக்கு சென்ற அவர்களில் 5 பேர் கடலில் குளித்திருக்கிறார்கள். அப்போது ராட்சத அலை 24 வயதுடைய நவீன், 27 வயதுடைய ரஞ்சித், 29 வயதுடைய முரளி ஆகிய 3 பேரை இழுத்து சென்றது. கரையில் இருந்தவர்கள் காப்பாற்ற கூறி கூச்சலிடவே மாமல்லபுரம் பகுதியை சேர்ந்த அரசு உயிர் காப்பாளர் 48 வயதுடைய ராஜி கடலில் நீந்தி சென்று மிதவை உதவியுடன் 3 பேரையும் காப்பாற்ற முயன்றார். ஆனால் அப்போது உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரஞ்சித், முரளி இருவரை மட்டுமே காப்பாற்ற முடிந்தது. நவீன் ஆழமான பகுதிக்குள் சிக்கி மூழ்கியதால் அங்கு வந்த மீனவர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் நவீனை தேடி வருகிறார்கள். நவீனின் தாய் அனிதா தனது மகன் உயிருடன் வருவார் என்ற ஏக்கத்தோடு கடற்கரையில் கண்ணீர் மல்க அமர்ந்திருந்த காட்சி காண்போரை பதறச் செய்தது. சுற்றுலா வருபவர்கள் பணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கருத்துக்களில் விவாதிப்போம்.